ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சிம்பிளான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னுடைய சமையல் சரித்திரத்தில் லஞ்ச் பாக்ஸுக்கு ஒரே ஒரு கப்பு ஃபஸ்ட் டைம் கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன். எப்பயுமே 2 கப்பாவது கண்டிப்பாக கொடுத்துருவேன். இன்றைக்கி இதை மட்டும் வச்சு அனுப்பிச்சி விட்டுட்டேன். ஏன்னா காலையில் எந்திரிக்கும் போது இருந்த உடம்பு கண்டிஷன் அப்படி. ஏன்னா காலையில் எந்திரிச்ச உடனே செம்ம டயர்டு, ஏன்னே தெரில. நைட்டு நல்லா தான் படுத்தேன். அதனால் சிம்பிளாக ஏதாவது செஞ்சு முடிச்சிடலான்னு சொல்லிட்டு தான் இதை செஞ்சுருந்தேன். இது எங்கள் அம்மாவோட ரெசிபி. அவங்க இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்வாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகாய் இதெல்லாம் போடுவாங்க. நான் அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் காரம் கம்மியாக வேணும். அதனால் பூண்டு மட்டும் இடித்து போட்டுக்கிட்டேன். இந்த மாதிரி பொட்டேட்டோக்கு இஞ்சி பூண்டு போடுறத விட பூண்டு போட்டு செஞ்சால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் மசாலாவுமே கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருந்தேன். ரைஸ் அதிகமாக போட்டிருந்தேன். இந்த மசாலாவுக்கு அந்த ரைஸ் ரொம்பவே அதிகம் தெரிஞ்சு தான் போட்டேன். ஏன்னா எனக்கு காரம் வேணான்றதுனால. இது கொஞ்சம் காரமாக நல்லா இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் இப்போதைக்கு காரமாக வேணான்னு சொல்லிட்டு கம்மியாக போட்டிருந்தேன். என்னதான் இருந்தாலும் காரமாக சாப்பிட்ற அளவுக்கு வரல. பட் ஓகே தான், இதுவும் நல்லா தான் இருந்துச்சு. உங்கள் யாருக்கெல்லாம் பொட்டேட்டோ ரைஸ் பிடிக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா பாய். அடுத்த விலாகில் பார்க்கலாம்.